1998 வருடம் வந்து நான் 2000 பாட்டு எழுத வந்தேன். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு 10 பாட்டு நான் எழுதியிருப்பேன். என்னுடைய 10வது பாட்டில் வந்து ஒரு பாட்டை நான் எழுதினேன், மன்மதராசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டியெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தமிழ் சினிமாவில் நான் வந்து ஒரு பெரிய கவிஞனா, மற்றவங்க சொல்கிறாங்களா இல்லையோ, நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு பாட்டு. தனுஷ் ஆடிக்கிட்டே இருப்பார் அந்த பாட்டில். அந்த நேரத்தில் வந்து எந்த சினிமா கம்பெனியில் கம்போசிங் நடந்தாலும் உடனே எனக்கு அழைப்பு கொடுப்பாங்க. சினிமா வந்து அப்படி தான், ஒரு பாட்டு வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா உடனே வெற்றி அடைந்த உடனே அந்த பாடலாசிரியர் யார், இசையமைப்பாளர் யார், யார் பாடினாங்களோ அவங்கள வச்சே திருப்பி திருப்பி பாட்டு எடுத்து திருப்பி அவன் ஒரு காலத்துலேயும் விளங்காத அளவுக்கு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி மன்மதராசன் வந்த சமயத்தில் வந்து எனக்கு ஒரு 60-70 வாய்ப்பு வந்தது. அப்படி வந்துட்டு இருக்க நேரத்தில் நிறைய பாட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் நிறைய பாட்டு வந்து செட் ஆகலை, அப்படி போயிடுச்சு. அப்போ வந்து அப்சரா மேன்ஷன் சொல்லிட்டு சென்னையில் ஒரு பகுதியில் ஒரு இடம் இருக்குது. அந்த படத்தில் அப்போ வந்து நான் வந்து மகிழுந்தெல்லாம் வாங்கலை. அப்போல்லாம் என்கிட்ட கார்லாம் கிடையாது, 2 வீலர் தான். அதனால எனக்கு கூட இருக்கிற உதவியாளர் மாதிரி இருந்த 2 தம்பிகள் என்ன பண்ணுவானுங்கனாக்க, அந்த லாட்ஜுக்கு முன்னாடி வரைக்கும் 2 வீலரில் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஓலா மாதிரி ஒரு காரை புக் பண்ணி அனுப்புவாங்க. ஏன்னா கவிஞர், பெரிய கவிஞர், இப்போ உள்ளே போகும்போது மரியாதையாக இருக்கணும். இதெல்லாம் வந்து சினிமாவில் தொடக்க காலத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள். நான் உடனே காரை விட்டு இறங்கி அந்த லாட்ஜுக்கு காரில் போன முதல் கவிஞனும் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் வந்து அந்த ஓனர் வந்து பயங்கரமாக மிரண்டு போய், சார் வந்துட்டீங்களா சார், சார் என்ன பெரிய ஹிட்டு சார் மன்மதராசா அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ இருக்கிற அளவுக்கு இருக்க மாட்டோம்ல தொடக்கத்தில், அவர்கிட்ட ரொம்ப பெருமையாகவும் கர்வமாகவும் முகத்தை வச்சுக்கிட்டு, அப்புறம் என்ன கம்போசிங், யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னோடனே, ரொம்ப அற்புதமான இசையமைப்பாளர் அவர் படங்கள் தொடர்ச்சியாக வந்திருக்கணும், வரல. அதுக்கான நிறைய இஸ்லாமிய பாடல்கள், பக்தி பாடல்கள்லாம் பண்ணியிருக்கக்கூடிய இசையமைப்பாளர் தான் அவர். ரொம்ப முக்கியமான ஆள் அவர். கண்மணி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் கம்போசிங்னோட எனக்கு அவர் மேலே ரொம்ப பெரிய மரியாதை உண்டு. ஆனாலும் கூட நம்ம கூட 2 தம்பிங்க வந்திருக்காங்களா, அவங்க வந்து அண்ணா நீங்கள் சாதாரணமாக இருக்கீங்க, சாதாரண இது, நீங்கள் டக்குன்னு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லாதீங்க, பேமெண்ட்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சினிமாவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது நமக்கு. அப்போ உடனே நான் போன உடனே என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. காஃபி அப்படின்னா, அந்த மூலையில் ஒருத்தர் உட்காந்து எழுதிட்டு இருந்தார், ஒரு பெரியவர். நான் உடனே இப்படி பார்த்தேன், யார் அது அப்படின்னு கேட்டேன். ஐயா பாட்டு எழுதிட்டு இருக்காங்க. என்ன பாட்டு எழுத வர சொல்லிட்டு அவர் யார் பாட்டு எழுதிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, அவர் யார் என்னங்கிறத என்னுடைய அறியாமையினாலும் என்னுடைய திமிரினாலும் அவரை நான் வந்து ஒரு வணக்கம் கூட செலுத்தலை. அவரை அந்த கண்மணி ராஜாவும் அவர் எனக்கு அறிமுகப்படுத்தலை. நான் ரொம்ப ஒரு அட்னக்கால் போட்டு உட்காருவோம் இல்லையா வழக்கமாக, இப்போல்லாம் அப்படி உட்கார மாட்டேன், ஆரம்பத்தில் அப்படியெல்லாம் உட்காந்தேன். அது யார் என்ன எழுதுனோன்னா, அவர் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் தீவிரமாகவும் அந்த காகிதத்தை வச்சு ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்காரு. ஏற்கனவே கொடுத்த டியூனுக்கு அவர் எழுதிட்டு இருக்கிறார். நான் உடனே எனக்குள்ள டியூனை போடுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்குள்ள டியூனை போட்டாங்க. அவர் பெரியவர் என்னன்னா, எந்த சலனமும் இல்லாமல் அவர் பாட்டு எழுதிட்டு இருக்கிறார். இப்போ தான் அந்த மொத்த என்னுடைய வாழ்க்கையும் திருப்பி போடக்கூடிய சம்பவம் அங்கே தான் நடக்குது. காஃபி கொண்டு வந்தாங்க. காஃபி கொண்டு வந்தோடனே அவர்கிட்ட கேட்டாங்க, சர்க்கரை உங்களுக்கு போடலாமா அப்படின்னு கேட்டாங்க. சர்க்கரை போடாதீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து நிறைய சர்க்கரை போடுங்க, ஒரு நல்ல கவிஞர்னா நிறைய சர்க்கரை போட்டு குடிப்பான்னு சொன்னேன். எவ்வளோ திமிரு இது! அவர் மாபெரும் கவிஞர் உட்கார்ந்துருக்கவர், யாருன்னு தெரியாமல் நான் பேசிகிட்டே இருக்கேன். தம்பி நீங்கள் அப்படின்னு கேட்டார். உடனே கூட இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான்ல, அண்ணனை தெரியாதுன்னா சினிமாவே தெரியாது. அண்ணன் மன்மதராசன் ஒரு பாட்டு எழுதி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறார், அவரு தெரியாது அப்படின்னு உடனே அவர் கண்ணாடியை தூக்கி இப்படி பார்த்தார். நீ தான் அந்த கேவலமான பாட்டை எழுதினவனான்னு அது கண்ணாடியை தூக்கி பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அது அப்படி தான் பார்த்தாரு, எனக்கு தெரியாமல். நான் உடனே திரும்பிட்டு இப்படி பார்த்தேன். நான் உடனே சும்மா இருப்பேன். உடனே காஃபி வந்தது, குடித்தோடனே நீங்கள் உங்கள் பேர் அப்படின்னு கேட்டேன். தம்பி என் பேர் நாகூர் சலீம் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு கைகாலெலாம் நடுங்கிடுச்சு. நான் இப்போதும் சொல்லுகிறேன், இந்த விழாவுக்கு நான் வருகிறேன் என்று சொன்னதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், முக்கியமான பாடல் பதிவு இருந்தாலும் கூட, இன்றைக்கு 3-4 முறை உதயகுமார் தேதியை மாற்றி கேட்டபோது கூட நான் வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னது அந்த நாகூர் சலீம் ஐயாவை நான் அன்று அவரிடம் நடந்து கொண்டதற்காக, மன்னிப்பு கேட்பதற்காக அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தோணுகிறது. ஏன்னா அவ்வளோ 1000 பாடல்களை எழுதின ஒரு மாபெரும் கவிஞர் அவர். அவருடைய வரிகளில் நாகூர் ஹனீஃபா பாடி பரவி இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கையெல்லாம் சொன்னால் வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் எல்லா
கர்வங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் ஐயாவை தனியாக கூட்டிகிட்டு தொடர்போடு இருந்தது. அதுக்கப்புறம் நாகூர் ரூமியின் மூலமாக அவரோடு நிறைய தொடர்புகள் ஏற்பட்டது. இப்படியாக சலீம் என்கிற அந்த பெயர் வந்து எப்படி எனக்கு நாகூர் ஹனீஃபா என்கிற அந்த அதிர்வை எனக்கு கொடுத்ததோ, அதே அதிர்வை ஏறக்குறைய ஒரு 50-60 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தில் கொடுத்தவர் தான் நாகூர் சலீம்.